அதுதான். அதை விட்டு நீதிமன்றத்தை வந்து ஒரு கட்சி சார்ந்து பேசக்கூடாது. இப்போ இப்போ இந்த இந்த பிரச்சனைக்கே இந்த இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் நான் எப்படி பார்க்குறேன், நீங்கள் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் ஆரம்பிச்சதுலேருந்து பாருங்கள். ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் விஜய் என்ன சொல்கிறாரு, எங்கள் பிரச்சாரத்தில் கூட்டம் வரக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க, காவல்துறையை வச்சு தடுக்கிறீங்க, ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணுறீங்க, மைக்கை பிடுங்குறீங்க. அதாவது திமுக என்னுடைய கூட்டத்தை தடுக்குதுங்கிற மாரியே கொண்டு போகிறார். இப்போ திமுகலேருந்து யார் வந்து தடுப்பா? மாவட்ட செயலாளர் தடுப்பார்? திமுகவில் இருக்க ஒன்றிய செயலாளர் தடுப்பாரா? யார் தடுப்பா? திமுகவுக்காக காவல்துறை தான் தடுக்கணும்னு அதான் குற்றச்சாட்டு. அப்போ காவல்துறை நீங்கள் வந்து குற்றம் சாட்டிட்டீங்க, சார் எங்களை மீட்டிங்கு க்ரௌடு கூட்டக்கூடாதுன்னு. இப்போ விஜய் ஏன் க்ரௌடு கூட்டணும்னு ஆசைப்படுறாரு? அவர் முதல் எலெக்ஷன் சந்திக்கிறாரு. எவ்வளோ க்ரௌடு கூட்டுறோம், எம்ஜிஆர் அளவு க்ரௌடு கூட்டம் சார், நான் தான் சார் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு காட்டுற ட்ரை பண்ணலாம். ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரி, இந்த க்ரௌடு கூட்டத்தில் என்ன சார் பிரச்சனை? க்ரௌடு திடீர்னு வருமா வராதுன்னு தெரில. அப்போ எல்லா கட்சியும் என்ன பண்ணுறாங்க, டெக்னிக்கலாக ஒரு நேரோவான பிளேஸில் காட்டுறாங்க. நீங்கள் வந்து உங்கள் கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு 100 பேரை 100 பேர் தான் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் வந்து 100 பேர் வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் 100 பேர் உட்கார்ற கல்யாண மண்டபத்தில் வச்சிங்கன்னு வச்சுங்க அந்த ஃபங்க்ஷனை, அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்.